ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மசாலா பொரியும் பாப்கார்னும் செஞ்சுருக்கேன். இப்போ லாக்டவுன் பீரியடு, ஸோ எல்லோரும் வீட்டில் இருப்போம். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தோணும், ஸ்நாக்ஸு. ஆனால் வீட்டில் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி நம்ம மசாலா பொரியும் பாப்கார்னும் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மசாலா பொரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நீங்கள் பூண்டை தட்டி கூட போடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். கடுகெல்லாம் நல்லா வெடிக்கணும். அப்போ தான் மசாலா பொரி சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிலக்கடலை, பொட்டுக்கடலை ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் அதையும் நீங்கள் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிங்க. 2 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பஃப்டு ரைஸு. அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதில் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கல, ஆனால் இந்த மசாலா பொரி அவ்வளோ சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக மசாலா பொரி ரெடி பண்ணிட்டோம். இதில் வரமிளகா சேர்க்கலாம், ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வரமிளகா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை நம்ம சட்டுன்னு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வாங்கி கொடுத்தோம்னா கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாப்கார்ன் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப் பாப்பிங் கார்ன் போட்டுக்கலாம், அதாவது சோளம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் போட வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஏன்னா பாப்கார்ன் வெடிக்கும். பாருங்கள், இப்போ பாப்கார்ன் வெடிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா? சவுண்டு வருது பாருங்கள். இப்போ பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த பாப்கார்னை நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம 2 ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குறோம். மசாலா பொரி 1, அதுக்கப்புறம் பாப்கார்ன் 1. இது ரெண்டுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடை நீங்கள் நான் செஞ்ச ஸ்நாக்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.